Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டியூப் யூஸ் பண்ணி ஒன் ரோல்ல ஒரு மினி ஹேண்ட்பேக் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்முடைய அமேசிங் DIY வேர்ல்ட் சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி फ्रेंड्स, எனக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்து 15-20 டேஸா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அதனால தான் வீடியோ போட முடியல. என் வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கூடையில வந்து நான் புதுவிதமான நாட் யூஸ் பண்ணி இந்த கூடை வந்து போட்டிருக்கேன். நான் இதே மாதிரி நாட் வந்து ஏற்கனவே ஒரு கூடையில நான் போட்டிருக்கேன். அந்த கூடையோட டுட்டோரியல் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருந்தது அந்த கூடை. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இது வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணி மல்டி கலர் டியூப்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த கூடை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உள்ள லைனிங் ஜிப் வச்சு தச்சோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹேண்டிலும் நல்ல லென்த்தா கொடுத்துருக்கேன். இதுக்கு ஹேண்டிலுக்கு எவ்வளோ ஒயர் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இதோட நீளம் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் வந்து 4 இன்ச்சஸ் இருக்கு, ஹைட் வந்து 7 இன்ச்சஸ் இருக்கு. மீடியம் சைஸ் ஹேண்ட்பேக்கா இது கிடைச்சிருக்கு. இப்போ வாங்க இந்த கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பேக் போடுறதுக்கு நான் 4 கலர்ல டியூப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த 4 கலர் மட்டும் இல்லை, எங்களுடைய ADW ஷாப்ல வந்து இன்னும் நிறைய கலர்ல டியூப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கோல்டு ஒயரும் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஹாய்னு அனுப்பினாலே போதும், எங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேக் போடுறதுக்கு நான் 1 ரோல்ல கோல்டு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இதை வந்து சென்டர்ல கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற நாட்ஸையும் கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருக்க ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கிட்டு ஸ்கேல்ல மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 1 ஃபீட் ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து இன்ச் டேப்ல அளவு எடுக்கணும்னாலும் அளவு எடுத்துக்கலாம். 1 ஃபீட் ஸ்கேல்ல 6 அடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 6 அடி எடுத்துட்டு ஒயரை வந்து கட் பண்ணிருங்க. ஒரு தடவை ஸ்கேல்ல சுத்தி அளவு எடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயருடைய அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயருடைய அளவு எடுத்து அடுத்தடுத்த ஒயர்கள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 22 ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. 6 அடியில 22 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நான் 22 ஒயரும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ 22 ஒயரையும் நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. மீத வந்து இவ்வளோ ஒயர் இருக்கு. இதை வந்து பேஸ்ல வந்து நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட்லுக்கும் சரியா இருக்கும். இனி வந்து நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். பேஸ் போடுறதுக்கு நம்ம ரன்னிங் ஒயரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை வந்து 3 ஃபீட் அளவு எடுத்துக்கலாம். இப்போ 3 ஃபீட் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இடது கையில வச்சுக்கலாம். இதுல வந்து வலுவலுப்பான பகுதி மேலையும் பண்டலோட ஜாயிண்டா இருக்கிற பகுதி கீழேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயர் பீஸ்ல இருந்து ஒரு ஒயர் பீஸ் எடுத்து ஈக்குவலா ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேல போட்டுடலாம். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து மேல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற திருமண ஒயரை வந்து லூப்குள்ள விட்டுறலாம். இனி இந்த நாட் இழுத்து டைட் பண்ணிடலாம். இந்த நாட்ல வந்து மேலையும் கீழே இருக்கிற ஒயர் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டுடைய ரைட் சைடுல வந்து ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கணும். அதையும் கவனமா பார்த்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸுக்காக இந்த ஸ்டெப் எல்லாம் சொல்றேன். ஒருவேளை நீங்க பிகினர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஒயர்களை ஜாயின் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயர் பீஸ்ல ஒரு ஒயர் பீஸ் எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சுக்கிட்டு
இதுக்கு மேலே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த நாட்ஸ் போட்டுட்டு வரலாம். ஒவ்வொரு நாட் போடும்போதும் மேலே கீழே இருக்கிற ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் வராம இருக்கும். இந்த ரன்னிங் ஒயர்ல 22 ஒயர்களையும் ஜாயின் பண்ணிருங்க. மொத்தம் வந்து இந்த லைன்ல 22 நாட்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன்ல எல்லா நாட்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 22 நாட்ஸ் போட்டிருக்கேன். இனி ரன்னிங் ஒயரை சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி 3 feet அளவு விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு எடுத்து கட் பண்ணிடலாம். இது வந்து சென்டர் லைன் அப்படிங்கறதுனால ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து ரெட்டப்படை எண்ணிக்கையில தான் இந்த பேஸ் போட போறோம். அப்படி இருந்தாலும் இது அடையாளத்துக்காக நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம். இனி வந்து அடுத்த லைனும் சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த சென்டர் லைனுக்கு மேல வந்து 4 லைன்ஸும் கீழே வந்து 3 லைன்ஸும் நம்ம போட வேண்டியது இருக்கும். சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போட்டுடலாம். இந்த லைன்ல வந்து ஒயர் மெஷர்மெண்ட் சரியா இருக்கான்னு பார்க்க தேவையில்லை. இனி வந்து கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். இந்த லைன்லயும் நமக்கு 22 நாட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு லைன் போட்ட பின்னாடி லாஸ்ட் வந்து 3 feet அளவு விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம மேல் பாகம் போட ஆரம்பிக்கலாம். இந்த கூடையோட மேல் பாகம் போடுறதுக்காக 2 ஒயரை எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து கிராஸா இருக்காது, ஒரே திசை பார்த்து தான் இருக்கும். ஆனாலும் இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். அந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவம் நமக்கு கிடைக்கும். இந்த கூடையில வந்து கார்னர் டர்ன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம போட்டு வரணும். 2 ஒயர்களை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ரெண்டாவது இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போட்டுடலாம். இந்த கூடை வந்து கிராஸ் கட் மெத்தட்ல தான் நான் போட போறேன். அதனால நமக்கு இனி ரன்னிங் ஒயர் தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி 2 ஒயரை யூஸ் பண்ணி நம்ம நாட் போட்டுடலாம். இதே மாதிரி சுற்றிலும் நம்ம போட்டுடலாம். நான் வந்து சுற்றிலும் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, சுற்றிலும் நான் நாட் போட்டேன். ஒரு நாட் வந்து நான் போட்டு வந்திருக்கேன். இனி வந்து 3 நாட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இனி வந்து இதுல 3 நாட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த 2 இடத்துலயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம கிராஸ் கட் கூடையில கோபுர வடிவம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இப்ப 3 நாட்ஸுக்கு மேல 2 நாட்ஸ் நான் போட்டேன். மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு, அதுலயும் நாட் போட்டுடலாம். இப்ப இந்த கோபுர மாதிரி பகுதியில நமக்கு 9 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி சுற்றிலும் நம்ம போட்டு வரணும். 3 நாட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு இடையில 2 நாட்ஸ் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுடணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கோபுர வடிவம் கிடைச்சிருக்கு இல்லையா, இதே மாதிரி சுற்றிலும் எல்லா இடத்துலயும் போட்டு வாங்க. அப்பதான் வந்து நம்ம மேல போடும்போது டிசைன் சரியா வரும். மொத்தம் வந்து இந்த சுற்றுல வந்து நமக்கு 10 முக்கோணம் கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துருங்க. மாதிரி சுற்றிலும் முக்கோண வடிவம் போட்ட பின்னாடி டியூப்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். டியூப்ஸ் வந்து 1/2 இன்ச் அளவுல கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கலர்லயே கட் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்க வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சிங்கிள் கலர்ல மட்டும் கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து டியூபை இன்செர்ட் பண்ணணும். இதுல முக்கோண வடிவம் இருக்கு பாருங்க. இந்த முக்கோண வடிவம் ரெண்டு சைடுலயும் இருக்கிற ரெண்டு முக்கோண வடிவத்தை எடுத்துக்கணும். இந்த ரெண்டு முக்கோண வடிவத்துல ரைட் சைடுல வந்து நம்ம வந்து டியூபை இன்செர்ட் பண்ணலாம். ரைட் சைடுல 3 வயரும் லெஃப்ட் சைடுல 3 வயரும் இருக்கு. ரைட் சைடுல இருக்க 3 வயர்ல மட்டும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு லைன்ல வந்து ஒரு கலர் டியூப் தான் கோர்க்கணும். இப்ப பாருங்க 3 டியூபை நான் கோர்த்துட்டேன். இனி வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற 3 வயரையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். 3 வயரையும் தனித்தனியா தான் ஃபோல்டு பண்ணணும். இனி வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வயரை இதுக்கு மேல சுத்திடலாம். சுத்திட்டு கீழே இருக்கிற இந்த 3 வயரையும் மேல் நோக்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு லூப்க்கும் இடையில வச்சிடுங்க. இனி வந்து சைடுல இருக்க இந்த திருமண வயரை ஃபர்ஸ்ட் லூப்குள்ள விடலாம். விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லூப்ல விடலாம். அதுக்கப்புறம் தேர்ட் லூப்ல விடலாம். இதுல வந்து மேல வச்சிருக்கிற வயரு இந்த வயருக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேல விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் பிரிஞ்சிடும். இப்ப பாருங்க நான் நாட் போட்டேன். பிஸ்கட் நாட்டு புது விதமா ரொம்ப அழகா வந்திருக்கு. இனி வந்து அடுத்த 2 வயர்களையும் நாட் போட்டுடலாம். நம்ம இந்த நாட்ஸ் வந்து 3 நாட்ஸா தான் போட்டு வர முடியும். இனி அடுத்து வந்து திரும்பவும் 3 வயர்களை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க வயரை இதுக்கு மேல சுத்திடலாம். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற வயரை ஒவ்வொரு லூப்ஸுக்கும் இடையில வச்சிடலாம். இனி சைடு வயரை 3 லூப்ஸ்லயும் இன்செர்ட் பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டா தெரிஞ்சாலும் ரொம்ப ஈஸியான நாட் தான் இது. இந்த நாட் போடும்போது கூட வந்து ரொம்ப ஃபாஸ்டா போட்டு முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து இதுல டபுள் கலர்ல போட சொல்லி கேட்டீங்க. நான் கூடிய விரைவில் டபுள் கலர்ல போட்டு காட்டுறேன். இப்ப ரெண்டாவது நாட்டும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி மூணாவது நாட்டும் போட்டுருங்க. இப்ப 3 நாட் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து இருக்கிற வி ஷேப்ல நம்ம அடுத்த நாட் போடலாம். இப்ப வந்து ரெட் கலர் நான் டியூப் கோர்த்தேன் இல்லையா, அடுத்த வி ஷேப்ல வந்து ரைட் சைடுல இருக்க 3 வயர்ல ப்ளூ கலர்ல நான் டியூப்ஸ் கோர்த்திருக்கேன். ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு கலர் நான் கோர்க்க போறேன். இதுலயும் அதே போலவே 3 வயரையும் ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற வயரை சுத்திட்டு நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம ஒவ்வொரு வி ஷேப்லயும் 3 நாட்ஸ் போட்டு வரணும். நம்ம 3 வயரை சேர்த்து போடும்போது நாட் வந்து நல்ல பெருசாவே கிடைக்கும். சீக்கிரமாவும் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வி ஷேப்லயும் 3 நாட்ஸ் வந்து போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன் எப்படி போடுறது அப்படிங்கறத காட்டுறேன்.
இப்போ வந்து சுற்றிலும் நான் வந்து வி ஷேப்ல இருக்கிற இடத்துல எல்லாம் 3 நாட்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். ரைட் சைடுல மட்டும் டியூப் கோர்த்திருக்கேன், லெஃப்ட் சைடுல டியூப் கோர்க்காம நாட் போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இனி அடுத்த லைன் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வி ஷேப் கிடைச்சிருக்கு. இதுலயும் அதே போலவே லெஃப்ட் சைடு 3 ஒயரும் ரைட் சைடு 3 ஒயரும் கிடைச்சிருக்கு. இதுலயும் அதே மாதிரியே ரைட் சைடுல இருக்கிற ஒயர்ல மட்டும் டியூபை கோர்த்துடலாம். கீழே வந்து என்ன கலர் டியூப் கோர்த்திருக்கோமோ அதே கலர் தான் மேலே கோர்க்கணும். இது வந்து நான் லெஃப்ட் சைடு ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணி நாட் போடுறேன். எல்லா நாட்டுமே வந்து அதே மாதிரி தான் போடுறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா மாற்றி மாற்றி கூட போடலாம். நான் ஏற்கனவே போட்டிருந்த கூடையில் போட்ட மாதிரி மாற்றி மாற்றி கூட போடலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இதுலேயும் அதே மாதிரி 3 நாட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 நாட்ஸாக தான் நம்ம போட்டு வரணும். ரைட் சைடில் 3 டியூபை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க, மீடியமாக இழுத்தா போதும். இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துலையும் 3 நாட்ஸ் போட்டேன். இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டு வாங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் கார்னர் டர்ன் பண்ண வேண்டிய எந்த அவசியம் இல்லை. இதே மாதிரி வி ஷேப்பில் வர்ற இடத்துல எல்லாம் 3 நாட்ஸ் போட்டு வந்துடணும், அவ்வளோதான். நம்ம கீழே என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே கலர் டியூப் தான் மேலே யூஸ் பண்ணும். நீங்கள் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. டியூப் வந்து கண்டிப்பாக 1/2 inches கட் பண்ணிக்கோங்க. கம்மியாக கட் பண்ணீங்க அப்படின்னா கூட வந்து குறுகலாக வரும். நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த கூடை வந்து நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேலே வந்து 2 லைன் வந்து நார்மல் நாட்டில் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ண முடியும். கீழே இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் வந்து 18 டியூப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். போதுமான ஹைட் நமக்கு கிடைச்சிருக்கு. மேலே வந்து 2 லைன் நான் போட்டிருக்கறனால நார்மலாக நம்ம கிராஸ் கட் கூடையில் எப்படி இன்செர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு இன்செர்ட் பண்ணிட்டேன். இது ஹேண்ட்பேக் டைப்பில் போட்டிருக்கறனால இதுக்கு வந்து லென்த்தியாக ஹேண்டில் போட்டிருக்கேன். 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். உள்ளே வந்து மீதமான ஒயர்களை வந்து ஸ்டஃப் ஒயராக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு நான் கட் பண்ண ஒயருடைய நீளம் வந்து 6 அடி நான் கட் பண்ணியிருக்கேன். அதனால நல்லா லென்த்தாக கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக ஹேண்டில் வேணும் அப்படின்னா 5.5 அடி கட் பண்ணிக்கலாம். இந்த கூடை வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.